ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த என்டிபிசி நோட்டிஃபிகேஷனுக்கான அப்டேட் வந்து வந்தாச்சு. சரிங்களா? ஆக்சுவலா இந்த என்டிபிசி நோட்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்த இந்த ஏஎல்பி, டெக்னீஷியன் இதெல்லாம் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து டிப்ளோமா, இன்ஜினியரிங், ஐடிஐ இந்த மாரி இதெல்லாம் தேவைப்படும். பட் என்டிபிசிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்க வந்து 12த் மட்டும் வச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா எனி டிகிரி. நீங்க வந்து டெக்னிக்கல் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கணும், பிகாம் தான் முடிச்சிருக்கணும் அப்படின்றது இல்ல. எனி ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி வந்து ஏதாச்சும் ஒண்ணு, எந்த டிகிரி வேணா முடிச்சிருக்கலாம். முடிச்சிருந்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த என்டிபிசி நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து எலிஜிபிள் வருவீங்க. ஸோ, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 2019ல 12த் லெவல் ஆகட்டும், டிகிரி லெவல் ஆகட்டும், மிங்கிள் பண்ணி சிங்கிள் நோட்டிஃபிகேஷனா விட்டாங்க. பட் இந்த டைம் வந்து டிகிரி லெவலுக்கு தனியா ஒரு நோட்டிஃபிகேஷன், அதே மாரி 12த் லெவலுக்கு வந்து தனியா ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்டின்ட்டு சொல்லி விடப் போறாங்க. எப்போ நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம்? எப்போ அஃபிஷியல் வெப்சைட்ல வரும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதி வந்து உங்களுக்கான டிகிரி லெவல்க்கான என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. அதாவது செப்டம்பர் 14ல இருந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ப உங்களுக்கு வந்து 13ஆம் தேதி, 12ஆம் தேதியே மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணிருவாங்க நோட்டிஃபிகேஷன். லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா, அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி 12த் லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த செப்டம்பர் 21ஆம் தேதி வரப்போது. 21ஆம் தேதியில இருந்து நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சு, அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து சோசியல் மீடியால வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருந்தது. அதுல வேகன்சி வந்து எவ்வளவு சொல்லியிருந்தாங்கன்னா, 12த் பிளஸ் டிகிரி லெவல் சேர்த்து 19,599 சம்திங் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இதுதான் வந்து அபிஷியலா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரிங்களா? இந்த லெவலுக்கான வேகன்சி தான் வந்து இப்போ வரும். மேபி இதுதான் வேகன்சியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது மக்களே. நோட்டிபிகேஷன் விட்டக்கப்புறம் இன்கிரீஸ் ஆகறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ யாருமே டிமோட்டிவேட் ஆகாதீங்க. ஏன்னா நீங்க வந்து லாஜிக்கா யோசிங்க. 2019க்கான வேகன்சி தான் வந்து ஃபில் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2020, 21, 22, 23 இந்த வருஷத்த கூட விட்டுருங்க. இந்த வருஷத்துக்கான வேகன்சி வந்து அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஒரு 4 வருஷத்துக்கான வேகன்சி வந்து அவங்க ஃபில் பண்ணணும். ஸோ வேகன்சி கண்டிப்பா உங்களுக்கு இந்த லெவலோட நின்றாது. வேகன்சி இன்கிரீஸ் ஆகும். ஸோ இந்த வேகன்சிய பார்த்து யாருமே டிமோட்டிவேட் ஆயிட்டு அப்ளை பண்ணாம இருக்காதீங்க. இதுவே ஒரு நல்ல வேகன்சி தான். பட் இதுக்கு மேலயும் இன்கிரீஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்றேன். சரிங்களா? கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும் மக்களே. நீங்க லாஜிக்கா யோசிங்க. 4 வருஷத்துக்கான வேகன்சி வந்து ஃபில் பண்ண போறாங்க. ஸோ நம்ம இந்த ஏஎல்பி மாரி ஏஎல்பி வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாஸ்ட்டா 2018ல எடுத்தாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் 4 வருஷம் வேகன்சியே இல்ல. 5 வருஷமா. ஸோ 5000 சில்ற நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. கரெக்ட்டா? 5500 பிளஸ் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. வேகன்சி நோட்டிஃபிகேஷன்ல. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அப்ளை பண்ணி முடிச்சக்கப்புறம் 18,500 சம்திங் ஆயிருச்சு. அப்படியே 4 மடங்கு கிட்ட அரவுண்ட் வந்துருச்சு. ஸோ அதே மாரி இங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி இன்கிரீஸ் ஆக பாசிபிலிட்டி இருக்கு. நாளைக்கு நீங்க பிரிலிம்ஸ் எழுதிட்டோனே இன்கிரீஸ் ஆகலாம். இல்லன்னா ஃபைனல் ரிசல்ட் வந்தோனே இன்கிரீஸ் ஆகலாம். ஸோ எப்பனாலும் இன்கிரீஸ் ஆகலாம். ஸோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிருங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா. மேக்ஸிமம் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நெறைய பேர் வந்து எலிஜிபிலிட்டி வருவீங்க. எனி டிகிரி கேட்கறதால. கரெக்ட்டா? ஸோ இதுல போஸ்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ லெவல் 5 போஸ்டிங் குடுத்திருந்தாங்க ஆக்சுவலா. இந்த சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அப்படின்ற போஸ்டிங் வந்து லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ல கிடையாது. இந்த வாட்டி இது ஒரு அட்வான்டேஜ் மக்களே. இது வந்து செம்ம அட்வான்டேஜ். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர் சிசிடிசி அப்படின்னு சொல்லி லெவல் 5க்கான போஸ்டிங் குடுத்திருந்தாங்க. இதுல தான் வந்து நம்ம எல்லாரும் ஆசைப்படுற டிடிஇ, டிடிஇ, பார்சல் ஆஃபீஸ், கூட்ஸ் அதுக்கப்புறமா வந்து டிக்கெட் கவுண்டர் எல்லாமே வந்து இந்த சீனியர் சிசிடிசில தான் வரும். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் லெவல் 6 டைரக்ட் லெவல் 5ன்றப்ப நம்ம உள்ள வரும்போதே நமக்கு இன்னான் சேலரி வந்து 55 பிளஸ் வரும். 55K பிளஸ் வரும். இப்போ டைரக்ட் லெவல் 6ன்னும் போது சாலிடா வந்து நமக்கு வந்து 63 to 65 பிளஸ் வந்து 65K பிளஸ் வந்து சேலரி வந்து வரும். டைரக்ட் லெவல் 6 சரிங்களா? பெனிஃபிட் எல்லாமே அதிகம் லெவல் 6ன்னும் போது. ஸோ இப்போ டிடிஇலாம் எதுல வரும் அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து இந்த டிக்கெட் எக்ஸாமினர் ஆர் டிராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர் வந்து இந்த லெவல் 6 போஸ்ட்ல தான் வரும். அதுக்கப்புறமா ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கு, கூட்ஸ் கார்டு இருக்கு டிகிரி லெவல்ல, ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் கம் அசிஸ்டன்ட் இருக்கு, சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் இது எல்லாமே இருக்கு. இதுல லாஸ்ட் 3 இது வந்து லெவல் 5 போஸ்ட், மொத 2 லெவல் 6 போஸ்ட். இங்க இங்க குடுத்துருக்காங்களே சேலரி, நான் ஒரு சேலரி சொல்றேனே அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து உங்களோட பேசிக் பே. சரிங்களா? இது உங்களோட பேசிக் பே மட்டும் தான். இதுக்கு மேல வந்து நெறைய அலவன்ஸ் இருக்கு. டியரன்ஸ் அலவன்ஸ் ஹெச்ஆர்ஏ அந்த மாரி நெறைய அலவன்ஸ் இருக்கு. டோட்டலா எல்லா அலவன்ஸும் சேர்த்து வரும்போது உங்களுக்கு கிராஸ் பே வந்து நான் சொல்ற அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்னாண்டு வந்து வரும். சரிங்களா? வேக்கன்சி வந்து மொத்தமா குடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சிய வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஜோனுக்கும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. சவுத் ஜோனுக்கு எவ்வளோ, நார்த்துக்கு எவ்வளோ, சவுத் சென்ட்ரல் ரயில்வேக்கு எவ்வளோ,
வெஸ்டர்ன் ரயில்வேக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரப்ப நமக்கு தெரியும், ஸ்ப்ளிட் பண்ணி குடுப்பாங்க. சரிங்களா? அதே மாரி கேட்டகரி வைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தோனே நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோனே எல்லாமே டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியர் கட்டா சொல்லுவேன். சரிங்களா? அதே மாரி நம்மளோட இன்ஸ்டா ஐடி ரத்னா_ராக்ஸ் இந்த இன்ஸ்டா ஐடிய வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா வந்து இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ரிப்ளை கண்டிப்பா பண்ணுவேன். சரிங்களா? ரத்னா_ராக்ஸ் நான் வந்து ஆக்சுவலா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இது 12th லெவல்ல. இன்னும் சில பேருக்கு என்ன டவுட் இருக்கும் பாத்தீங்கன்னா, டிகிரி லெவல்ல இந்த டிக்கெட் எக்ஸாமினர்லாம் வந்துருது. அப்ப 12th லெவல்ல வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12th லெவல்லயும் வரும். சேலரி மட்டும் தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும். 12th லெவல்ல வந்து கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இதுல தான் வந்து இந்த டிடிஇ, டிக்கெட் எக்ஸாமினர், அதுக்கப்புறம் இந்த அன்ரிசர்வ் டிக்கெட், ரிசர்வேஷன் டிக்கெட் கவுண்டர், அதுக்கப்புறம் பார்சல் ஆஃபீஸ், கூட் ஷெட் அந்த போஸ்டிங்லாம் வந்து லெவல் 3 போஸ்டிங்ல இங்க வந்துரும். நீங்க வந்து லெவல் 3னா 12th லெவல். அதுக்கப்புறம் லெவல் 3ல இருந்து உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து லெவல் 5க்கு வருவீங்க. லெவல் 5ல இருந்து லெவல் 6க்கு போவீங்க. சரிங்களா? டைரக்ட்டா நீங்க டிகிரி லெவல்ல கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, எடுத்த உடனே உங்களுக்கு வந்து லெவல் 6 போஸ்டிங் குடுத்துருவாங்க. இந்த லெவல்ல இருந்து உங்களுக்கு இந்த லெவல் போறதுக்கு வந்து மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 7 இயர்ஸ் எடுக்கும் மக்களே. அத நீங்க டைரக்ட்டா எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, இனிஷியலாவே உள்ள போயிடலாம். 6 to 7 இயர்ஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட். உங்களுக்கு ஃபாஸ்டா ப்ரமோஷன் வந்தா கூட 5 வருஷம். குறைஞ்சது 5 வருஷம் ஆகும். சரிங்களா? இந்த லெவல் 3ல இருந்து லெவல் 6 போறதுக்கு. அதுக்கப்புறம் அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட் லெவல் 2. அதுக்கப்புறம் ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் இதுவும் லெவல் 2 போஸ்ட். ட்ரெயின் கிளர்க் இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து லெவல் 2 போஸ்ட். பட் இது லெவல் 2ல இருந்து உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் பிளஸ் 2 to 3 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து லெவல் 5க்கான போஸ்டிங்க்கு நீங்க வந்துருவீங்க அக்கவுண்ட்ஸ். அதே மாதிரி தான் ஜூனியர் கிளர்க்ல இருந்து சீனியர் கிளர்க்கு லெவல் 5க்கான போஸ்டிங் வந்துருவீங்க டைரக்டா. சரிங்களா? இது எல்லாமே நோட்டிபிகேஷன் வந்தோடனே போஸ்டிங் பத்திலாம் நம்ம வந்து செப்பரேட்டா வந்து அனலைஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்க உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இனிமேலாச்சும் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா வேகன்சி இந்த வாட்டி வந்து நீங்க கம்மி வேகன்சி அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு அடுத்து வர வருஷம் வந்து ஒவ்வொரு வருஷமும் நோட்டிபிகேஷன் சொல்லியிருக்காங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றேன். அடுத்த வருஷம் இன்னும் கம்மியாக சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இவ்வளவு நாள் படிக்காம இருந்ததுக்கு ரீசன் என்ன? நோட்டிபிகேஷன் வரல. இந்த ஒரே இதுதான் விஷயம் தான். நோட்டிபிகேஷன் எப்ப வரும் அப்படின்ற ஒரே விஷயம் தான். இப்ப நோட்டிபிகேஷன் உங்களுக்கு எப்ப அப்ளை பண்ணலாம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நோட்டிபிகேஷன் இன்னொரு 10 டேஸ்ல வரப்போகுது. அப்ப என்ன பண்ணணும்? நோட்டிபிகேஷன் வந்தோனே படிக்கலாம்னு இருக்கக்கூடாது. இன்னையில இருந்தே நம்ம படிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ரொம்ப லேட்டு. ஸோ இது ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, பிராக்டிகலா சொல்லணும்னா 1 இயரா படிச்சுட்டு இருக்காங்க. 2 இயர்ஸா படிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, லாஸ்ட் நோட்டிபிகேஷன் 2019ல எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. பிரிலிம்ஸ்ல விட்டுருப்பாங்க. பிரிலிம்ஸ்ல விட்டு ஸ்டில் டிமோட்டிவேட் ஆகாம படிச்சுட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் மெயின்ஸ்ல 2 மார்க்ல, 1 மார்க்ல, 1/2 மார்க்ல அப்படிலாம் விட்டுருப்பாங்க. 2022ல இந்த என்டிபிசி மெயின்ஸ் குடுத்து 2 மார்க், 1 மார்க்லலாம் விட்டுருப்பாங்க. ஸோ அவங்கலாம் வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. மெயின்ஸ் வந்தவங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து மெயின்ஸ் ஆஸ்பிரன்ட்டே ஒரு செட் ஆஃப் ஆஸ்பிரன்ட் வந்து நம்ம காம்படிஷன் இருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அதுக்குன்னு நம்ம கிளியர் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பா முடியும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 100% யூ கேன் கிளியர். பட் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம கரெக்ட்டான வழியில படிக்கணும். சரிங்களா? ஏன்னா இங்க வந்து இந்த 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 எக்ஸாம பொறுத்தவரைக்கும் சிலபஸ் வந்து நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிலபஸ் கவர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஆப்டில ஸ்பீட் வந்துருச்சு. டெஸ்ட் வந்து 100% வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம வந்து நீங்க அண்டர்ஸ்டூட் பண்ணிட்டீங்க. எக்ஸாம் வந்து இப்படி தான் இருக்க போகுது. பிலிம்ஸ்னா நம்ம ஆப்டி ஃபுல்லா படிச்சா நம்மளால இவ்வளோ எடுக்க முடியும். ரீசனிங் பார்த்தா இவ்வளோ எடுக்க முடியும். சயின்ஸ் பார்த்தா இவ்வளோ எடுக்க முடியும். ஜிஎஸ் பார்த்தா இவ்வளோ எடுக்க முடியும். அப்படின்றது ஒண்ணு இருந்துட்டா போதும். நீங்க 5 வருஷம் படிக்கணும். 2 வருஷம் படிக்கணும், 3 வருஷம் படிக்கணும்ன்றது இல்ல. ஃபர்ஸ்ட் 1 இயர்ல கரெக்ட்டான வழியில படிச்சா கூட நீங்க கிளியர் பண்ணலாம். சரிங்களா? நீங்க யாரு கூடயும் நான் உங்கள கம்பேர் பண்ணிக்காதீங்க. நான் ஏன் இத சொல்றேன்னா, நீங்க ஆல்ரெடி லேட் அப்படின்றதுக்காக தான் நான் இத சொல்றேன். இன்னும் சில பேர் இன்னமும் நம்ம நோட்டிபிகேஷன் வந்தோனே படிச்சுக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்காதீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றது தான் சொல்றேன். உங்களுக்கு நீங்க கரெக்ட்டா உங்களுக்கு வந்து படிக்க தெரியும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் பிகினரா இருந்தீங்கன்னா 100% நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்ட்டா படிக்க மாட்டீங்க. நீங்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணணும். இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணணும். இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ண என்கிட்ட வந்து அவ்வளோ அமௌண்ட் இல்ல. ஒரு ரூ. 20,000 ஆகும், ரூ. 30,000 ஆகும். இன்ஸ்டிடியூட் இப்போ கரண்ட்ல சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ என்னால அவ்வளோ அமௌண்ட் குடுத்து படிக்க முடியாது. எனக்கு எப்படி படிக்கணும்னு இனிஷியலா தெரியல அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. நம்மளோட ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரயில்வேஸ் ஸ்பேஸ் விட்டு தமிழ்.
நான் அடிச்ச இதே ஸ்பெல்லிங்ல அடிங்க. கேப்ஸ்ல 6 கேப்ஸ்ல டி நடுவுல ஒரு ஸ்பேஸ் ரயில்வேஸ் தமிழ். இந்த ஆப் வந்து உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல இருக்கும். பிளே ஸ்டோர்ல இருக்கும். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கும். உங்க ஃபோன்ல வந்து இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, இதுல வந்து உங்களுக்கு எல்லா கோர்ஸும் இருக்கும். என்டிபிசிக்கான கோர்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த என்டிபிசிக்கான கோர்ஸ் வந்து நீங்க வந்து இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். வியா வாட்ஸ்அப்பா இல்ல அதர் மெத்தடான்னு கேட்கும். அதர் மெத்தட் குடுத்து நீங்க வந்து உங்களோட நேமு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி குடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நம்ம அந்த ஆப்லயே ஸ்டோர் இருக்கும். அந்த ஸ்டோர்ல போயிட்டு என்டிபிசி கோர்ஸ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, இன்ட்ரஸ்டட் அப்டின்ட்டு குடுங்க. இன்ட்ரஸ்டட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான பேமெண்ட் லிங்க் வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ஆஸ் வெல் ஆஸ் நார்மல் மெசேஜ். சரிங்களா? நார்மல் மெசேஜ் 2த்துக்குமே வந்து உங்களுக்கான அந்த பேமெண்ட் லிங்க் வரும். அத கிளிக் பண்ணி நீங்க பே பண்ணிட்டு, இப்பவே வந்து நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதுவே ஆல்ரெடி லேட்டு. பட் இப்பவே வந்து சீக்கிரமா வந்து உங்களுக்கு வந்து 2 மந்த்ஸ்ல சிலபஸ் கண்டிப்பா கவர் பண்ணலாம். நான் கேரண்டியா சொல்றேன். 2 மந்த்ஸ்ல கவர் பண்ணலாம். இப்ப இருக்கிற வீடியோ அந்த அந்த சே அ கோர்ஸ்ல இருக்க வீடியோ எல்லாத்தையும் பாருங்க. நான் வந்து ரெகுலரா அதுல வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். சரிங்களா? இப்ப வந்து அதுல ஆப்டி இருக்கு, ரீசனிங் இருக்கு, சயின்ஸ் இருக்கு. சயின்ஸ்ல வந்து ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு. சயின்ஸ் வந்து மெயின்ஸ் லெவல், பிரிலிம்ஸ் டூ மெயின்ஸ் லெவல் எல்லாமே இருக்கும். ஆப்டி, ரீசனிங், சயின்ஸ் எல்லாமே வந்து பிரிலிம்ஸ் டூ மெயின்ஸ் லெவல் இருக்கும். சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, பிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், பயாலஜி இருக்கும். எல்லாமே கான்செப்ட் வைஸ் இருக்கும். சரிங்களா? உங்களோட சிபிஎஸ்இ புக் சிலபஸ் என்ன 6th to 10th சிபிஎஸ்இ புக். ஸோ அத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சயின்ஸ் வந்து இந்த கோர்ஸ்ல இருக்கும். அதே மாரி ஹிஸ்டரி வந்து இப்போ வந்து ரெகுலரா வந்து ஹிஸ்டரி வந்து வீடியோ அதுல அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். ஹிஸ்டரி வந்து இப்போ கொஞ்சம் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க பார்த்துட்டே இருங்க. நீங்க பார்க்க ஹிஸ்டரி வீடியோவும் நெறைய வந்து அப்லோட் ஆயிரும். மெயினா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கோர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண வேண்டியது ஆப்டி. அடுத்து ரீசனிங். அதுக்கப்புறமா சயின்ஸ். அதுக்கப்புறமா தான் இந்த ஹிஸ்டரி, பாலிட்டி அதெல்லாம். சரிங்களா? இன்னும் ஒரு 15 டேஸ்ல எல்லாமே கம்ப்ளீட்டா அப்லோட் ஆயிரும். ஸோ நீங்க இப்பவே வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா மக்களே? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. இந்த எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ற வேற யாருக்காவது இத வந்து ஷேர் பண்ணுங்க மக்களே. சரிங்களா? அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து போஸ்டிங் பத்தி கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க பத்தியும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க ப்ரோ அப்டின்ட்டு சொல்லி. நான் வந்து ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரட்டும், வேக்கன்சி வரட்டும். அதுக்கப்புறமா வந்து நான் சொல்றேன். எந்த போஸ்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் வைக்கணும்? எந்த போஸ்டிங்க செகண்ட் பிரிஃபரன்ஸ் வைக்கணும்? சரிங்களா? எந்த போஸ்டிங்க்கு டைப்பிங் இருக்கு? எந்த போஸ்டிங்க்கு சைக்காலஜி எக்ஸாம் இருக்கு? சில சில போஸ்டிங்க்லாம் வந்து 3 ரவுண்ட் எக்ஸாம் இருக்கும். இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து 3 ரவுண்ட் எக்ஸாம் இருக்கும். அதே மாரி ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட், சீனியர் கிளர்க்குக்குலாம் 3 ரவுண்ட் எக்ஸாம் இருக்கும். 3வது ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டைப்பிங் இருக்கும். இந்த 2 போஸ்டிங்க்கும் டைப்பிங் இருக்கும். ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து சைக்காலஜி இருக்கும். அதே மாரி இந்த லெவல் 2ல உள்ள இந்த 2 போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைப்பிங் இருக்கும். ஸோ எதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸா செட் பண்ணலாம். இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்தோனே நான் சொல்றேன். மறக்காம வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனல. சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் மக்களே. பை பை. டேக் கேர்.